திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன், இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். திமுக இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், என்ன நடந்தது, விவரங்கள்? நிச்சயமாக ஆபிரகாம், வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தின் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து பொதுக்கூட்டம் நடுவே மது பாட்டிலானது வீசப்பட்டதால் அந்த பொதுக்கூட்டத்தில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் ஆதவ் அர்ஜுனா அதாவது அந்த பகுதியில் வந்து பொதுக்கூட்டம் நடத்தி வாக்கு சேகரித்து வருகிறார். பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மது பாட்டில் ஒன்று கூட்டத்திற்கு நடுவே வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த மது பாட்டில் ஒரு பெண்ணின் மீது விழுந்ததால் அந்த பெண் காயமடைந்து அந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் அந்த மது பாட்டில்களை வைத்து இந்த குற்றவாளியை யார் வீசிக் கொண்டார்களோ, அவர்கள் யார் வீசினார்களோ அவர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இப்படியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து இது போல சம்பவங்கள் அங்கங்கே நடைபெற்று வருவதாகவும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை செய்வர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி அங்கிருந்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக காவல்துறை விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் இருந்து புறப்பட மாட்டோம் என ஆதவ் அர்ஜுனா மேடையில் பேசியதால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது போலீசார் அவர்களிடம் சமரசம் பேசியதால் அங்கு தொடர்ந்து அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.